ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பீட்ரூட், அகரகர், பால், நாட்டு சர்க்கரை, கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் வச்சு அழகான அகரகர் புட்டிங் செஞ்சுருவோமா? ஃபஸ்ட்டு அகரகரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. அகரகர் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை போட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க பீட்ரூட் ஜூஸை வந்து அதோட மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம இந்த மாதிரி 2 பாத்திரத்தில் அகல பாத்திரத்தில் வந்து நல்லா நம்ம ஊற்றி விட்டு எடுத்துக்கலாங்க. இதை ஃப்ரிட்ஜ்லாம் போய் நம்ம வைக்க தேவையில்லைங்க. ஒரு மணி நேரம் ஃபேன் காற்றுல வச்சாலே நம்மளுக்கு அழகாக உறைஞ்சி வந்துடுங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக உறைஞ்சி வந்துருச்சுங்க. இது ஹார்ட் ஷேப்பில் உள்ள ஒரு அச்சுங்க. இதில் வந்து நான் ஒன்று ஒன்றா குத்தி விட்டு இதை தனித்தனியாக நான் எடுத்து வைக்க போகிறேங்க. இது வந்து பீட்ரூட்டில் தான் செஞ்சதான்னு தெரியாமல் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் எல்லாத்துமே வைக்க தேவையில்லை. அது மாதிரி ஒயிட் சுகரும் சேர்க்காதீங்க. பிள்ளைங்களுக்கு நம்ம எது சத்தம் நம்ம அதை தேடி தேடி கொடுக்கணுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அழகாக குட்டி குட்டியாக ஹாட்டாக நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்து அகரகரை வந்து காய்ச்சலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி காய்ச்சினோமோ அந்த மாதிரி காய்ச்சி நம்ம வந்து பால் வந்து ஏற்கனவே காய்ச்சி நான் ஆற வச்சுருக்கேங்க. சூடாக ஊற்றிடாதீங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருக்க பாலை வந்து நம்ம போட்டுக்கலாங்க. இதுலேயுமே நான் நாட்டு சர்க்கரை தான் சேர்க்க போகிறேங்க. சீனியே சேர்க்கலைங்க எதுக்குமே. இப்போ பாருங்கள், பால் வந்து நம்ம இருத்து விட்டுக்கலாங்க. இதையுமே நம்ம நல்லா ஆற வச்சு ஒன்று ஒன்றா ஆட்டை குட்டி குட்டியாக நம்மளுக்கு எப்படிலாம் தேவையோ எப்படிலாம் நம்ம அழகுபடுத்தணுமோ அந்த மாதிரி அழகுபடுத்தி ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்துக்கலாங்க. இது வந்து நான் நேற்றே இந்த ரெசிபி போட்டிருந்தேங்க. நான் சாங் போட்டேன். இந்த அளவுக்கு நம்மளுக்கு ரீச் ஆகலை. இது ரீச் ஆகும்னு நம்பி நான் வந்து இந்த ஷார்ட்ஸை வந்து அப்லோட் பண்ணுறேங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹார்ட்டு பார்க்குறப்பே சாப்பிட்ணும் போல இருக்குது. என் பிள்ளைங்களாம் இதை அடுக்கிறதுக்கு முன்னாடியே வாங்கி சாப்பிட்டுட்டாங்க, காலி பண்ணிட்டாங்கங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரிஃபாத் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சுக்குண்டு. ஒரு 2 மணி நேரத்தில் நம்மளுக்கு இது ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.